கியூபாவில் ஏற்படுத்துவதற்காக செயற்கையாக அங்கு பல தட்டுப்பாடுகளை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகள் ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகள், நான் மேற்சொன்ன நாடுகள் இஸ்ரேல் பலஸ்தீனில் செய்து வருகின்ற மனிதாபிமானமற்ற செயல்பாடுகளை தொடர்ந்தும் கண்டித்து வருகின்ற அதே நேரம் பலஸ்தீனுக்காக அவர்கள் தொடர்ந்து தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய நிலைப்பாடுகளையும் ஆதரவாக தெரிவித்து வருகின்றார்கள். எனவே இந்த நாடுகளில் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி தங்களுக்கு சார்பான அரசுகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நீண்ட நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் அமெரிக்காவும் மற்றும் அதனுடைய நேச நாடுகள் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை எண்ணெய் இறக்குமதியில் இப்பொழுது கியூபாவில் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் ஃபெடல் காஸ்ட்ரோ, அதன் போன்று அவருடைய சகோதரனான ராகுல் காஸ்ட்ரோ போன்ற பல இரும்பு மனிதர்கள் ஆட்சி செய்த கியூபாவினுடைய நிலை இன்று பரிதாபமாக மாறி இருக்கின்றது. வெனிசுலாவில் இருந்து கியூபாவுக்கு செல்கின்ற எண்ணெயை இப்பொழுது அமெரிக்கா தடுத்திருக்கின்றது. அதே போன்று மெக்சிகோவினுடைய ஏற்றுமதி இறக்குமதியின் மீது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்படுத்தி இருக்கின்ற வரி கொள்கை காரணமாக அங்கிருந்தும் கியூபாவிற்கான எண்ணெய் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது.